தென்காசி திருமலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அங்க இருந்து ஒரு விசிட் எல்லாரும் பாருங்க அப்படின்னு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்மளும் புதுசா காட்டப் போறதில்ல. இதுதான் திருமலை கோயில் உள்ள நுழையிற வளாகம். முருகன வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அங்கேயே ஒரு மேல மலை மேல இருக்கு கோயிலு. அங்க ஒரு குட்டை வேற இருக்கு பாருங்க. அதாவது குளம். குளம் வந்து இருக்கிறது. அந்த குளத்த பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த சைடுல கூடி போனோம்னா, மேல எல்லாரும் கை, கால கழுவிக்கலாம். அதேமாரி சைடுலயே பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு. அப்படியே அத முடிச்சுட்டு அப்படியே நவுண்டோம்னா, அப்படியே வளாகத்திலருந்து அப்படியே இயற்கைய ரசிச்சுக்கிட்டு, எங்க பார்த்தாலும் நம்ம கொடைக்கானல்ல, ஊட்டியில இருக்க மாரியே பனிமூட்டம், சுத்தி மலை மலைங்கிறதுனால நல்லா அந்த கோயில் எப்படின்னு சொல்ல, உள்ள நுழைஞ்சோனே நமக்குன்னே ஒரு வெப்பு அப்படி ஒரு ஆகும். பிறகு ஸ்லோவா நடந்து அங்க இருந்த பாதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, சைடுல அந்த மிஸ்ட்டு, மலை மேல நெறையா நெறையா இருக்கு. அது மலையிலேருந்து பார்க்க கீழ உள்ள அந்த தென்னை மரங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சது. இங்கிட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் மேல ஏத்தி விட்டு, அது பாட்டுக்கு அங்க விளாண்டுட்டு கிடந்துச்சு. நானும் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு, ஏதாவது கிடைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த கோயில காட்டுவோம். தெரிஞ்சவங்க நெறைய பேர் பார்த்துருப்பீங்க தென்காசிக்காரங்க எல்லாம். நம்மகிட்ட இருக்கிறவங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி ஒரு ஆசை தான். இந்த வீடியோ. மத்தபடி ஒண்ணும் இல்ல. நம்ம என்னத்த வீடியோ எடுத்து அந்த அன்னைக்கு பெருசா ப்ரமோட் பண்ண போறோம். நம்ம கேமரா ஃபெசிலிட்டி அவ்வளோதான். ஆனா அது அந்நியா இருந்தா அந்த கோயில்ல உள்ள காளியம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த காளியம்மன் திருமலை காளியம்மன் கோயில்னு சொல்லி உள்ள நுழைஞ்சோம். உள்ள போயி மெதுவா நடந்து பார்த்தோம்னா, கோயில் நல்லா இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ள போம்போது பூசாரி என்ட்ட சொல்ட்டாரு, "ஐயா வீடியோ எடுக்காதீங்க. கேமரா எதுத்தாப்புல இருக்கு. நேத்தான் செல்ல புடுங்கிட்டாங்க" அப்படின்ட்டாங்க. அதனால வீடியோ எடுக்கல. அவ்வளோதான். இதோட நான் பாட்டுக்கு போய் நின்ன மாணிக்கே கட் பண்ணிட்டேன். எல்லாம் சாமி கும்பிட்டுருந்தாங்க காளியம்மாவ பார்த்து. நானும் காளியம்மாவ பார்த்த மாரியே கட் பண்ணிட்டேன் வீடியோவ. காளியம்மாவ பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே வெளிய நடந்தோம்னா, இதுதான் திருமலை முருகன் கோவிலோட வளாகம். அப்படியே சுத்தி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, இயற்கையை ரசிச்சுக்கிட்டு, அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து உங்கள்ட்ட எல்லாத்தையும் காட்டுவான். நீ வந்து அந்த படியில ஃபோட்டோ ஷூட் ஒண்ணு எடுத்திருந்தாங்க. கப்பில வச்சுக்கிட்டு. அதாவது கல்யாணம் முடிச்சவங்கள வச்சு. இது இறங்குற பாதை. நம்ம முருகன உள்ள போய் பார்த்துட்டு இறங்குற பாதையில, இந்த மாரி ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மேல கேமரா அலவுட் கிடையாது. ஆனா இறங்குற பாதையில இந்த மாரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து நாங்க இந்த வழியா போறோம். இப்ப முன்னாடி போயி முருகன பார்க்கறக்காண்டி முன் பாதைக்கு போய்க்கு நடந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் இந்த பாதை வழியா இன்னொருக்கா வருவேன் நானு. நேரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுதேன். இந்த கோயில் சூப்பரா இருக்கும். வாங்க தென்காசிக்கு வரவங்க திருமலை முருகன் கோயிலுக்கு வாங்க. வந்தா நெறைய அதிசயங்கள காணலாம். நெறைய அதிசயங்கள் நடக்கும். வேண்டுனவங்களுக்கு வேண்டுன வரங்கள அவர் அள்ளி அள்ளி குடுப்பாரு. அந்த வகையில முருகன் எப்பயுமே குறைஞ்சவர் கிடையாது. எப்பவுமே நம்ம பெஸ்ட்டா இருக்கும். நம்ம ஆறுபடை வீடுகளும், அது மாரி நெறைய சின்ன சின்ன வீடுகளும் இருக்கு அவருக்கு. அதையும் போய் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் அதிசயமான கோயில் தான். நல்ல மலை மேல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கீழ இருந்து மேல வரைக்கும் நடந்தே வந்திருக்காங்க படிக்கட்ட. இப்போ வந்து நல்லா வேன் போற மாரி பாதைய வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல போடுதேன் பார்த்துக்கோங்க. அந்த மாரி இப்ப இந்த கோயில் வந்து நல்லா சுத்தி சுத்தி வேன்ல கீழருந்து மேல வரைக்கும் வந்துரலாம். வந்து இந்த மாரி இருக்கும். ஊட்டி, கொடைக்கானலுங்க என்னங்க ஊட்டி, கொடைக்கானலு. இங்க பாருங்கங்க நம்ம முருகன. ஜொலி 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 ஜொலின்னு ஜொலிப்பாரு உள்ள. ஆனா அத என்னால வீடியோ எடுக்க முடியல. அப்படியே சிரிச்ச முகத்தோட ராஜ அலங்காரத்துல உள்ள இருந்தாரு. நம்ம போய் பார்த்தா நமக்கு ஒரு கூஸ் பம்பு தான். நல்லா பார்த்து அவர ரசிச்சு, வணங்கி வேண்டி, குடும்பத்தோட போனோம். சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சியாவும் இருந்தது. அ எந்த இடத்துலயுமே நமக்கு தொய்வு வராதுங்க. இந்த முருகன மலை மேல ஏறி பார்க்கும்போது, அந்த முருகன பார்க்கும்போது அந்த அவ்வளோ சந்தோஷம். முருகா! முருகா! வேண்டுன வரம்லாம் எல்லாத்துக்கும் குடுப்பியாமே! நமக்கும் குடு முருகா! அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மாரி இயற்கைய ரசிக்கலாம் பார்த்துக்கோங்க. இயற்கைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு, மழை பெஞ்சுக்கிட்டு, மழையும் விழுந்துகிட்டு தான் இருந்துச்சு. நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். பிள்ளைகள வச்சு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். இதுதான் நுழைவு பாதை. முருகன் கோயிலுக்கு உள்ள நம்ம நுழையிற பாதை. திருமலை குமாரசுவாமிக்கு அப்படின்னு சொல்லி. அதுல இன்னொன்னு என்னன்னா, வரிசையில நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமி கும்பிடும்போது "வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா" அப்படின்னு கோஷம் போட்டு, "திருமலை குமாரசாமிக்கு அரோகரா" அப்படின்னு சொல்லி சாமிய கும்பிட்டு நாங்க எல்லாம் இறங்கி வந்துட்டோம். இப்ப வந்த பிறகு இந்த வீடியோ. என் குடும்பமெல்லாம் இறங்கி வருது. ஃபேமிலி எல்லாம் இறங்கி வராங்க. அந்நேரம் மழை கரெக்ட்டா. போம்போது பார்த்தீங்களா, வெயில் அடிச்சது. இப்ப மழை பெய்யுது பார்த்தீங்களா? அவரு நம்ம மேலேருந்து இறங்கி வர்றாரு. 2 பக்கம் பாதை இருக்கும். இதுதான் முருகனோட கோயில் பாருங்க. அவர் எப்படி இருக்குன்னு. மலை மேல நல்லா நேர்மையா நல்லா கட்டியிருக்காங்க. நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே மனசு குளிரும். நல்லா பிடிக்கும். முருகன பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? எல்லாத்துக்குமே முருகன ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு சொல்ல வேண்டாம். நாங்க வந்து முருகன ரொம்ப நேசிப்போம். முருகா, முருகா, முருகான்னு சொல்லி.
அந்த அளவுக்கு முருகனை நேசித்து பார்க்குறவங்களுக்கு வந்து முருகன் நல்ல முறையில் எல்லாமே செய்வார். நீங்களும் வாங்க, வந்து அவரோட அந்த கோயிலுக்கு வந்து எல்லாத்தையும் ரசித்து பாருங்கள். திருமலை முருகன் கோயிலுங்கிறது அங்கே வந்தாலே தெரியும், காட்டிடுவாங்க. குற்றாலம் வந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கு. இந்த மழை பெய்யுது பாருங்க. பிறகு கீழே வந்து சாமியை கும்பிட்டு கீழே வந்து வேனு கீழே வந்தாச்சு. இந்த இது என் பையன் நிற்கான். இதுதான் நாங்கள் வந்த வேனு. அவ்வளோதான், சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்ட கையோட அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். கிளம்பியாச்சு. எல்லாரும் நம்மளோட சேர்ந்து ரசித்ததற்கு நன்றி.